ரொம்ப ரொம்ப பெரிய குட் நியூஸ். இந்த மெத்தட்ல காஃபி போட்டிருக்கீங்களா? ஸோ இப்போ நைட் டின்னருக்கு வந்து ஃபட்டாஃபட் ரெசிபி. This one I drew it, but then I didn't. Do you have a timetable? அவனோட டைம் டேபிள் இப்போ போர்ட்ஸ் 10th போர்ட் எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தா சூப்பரா இருக்கு. ಈಗ ನೀರು ಬಿಡ್ತಾ ಇದೀಯಾ? என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் ஐயோ இருக்கு ஒரு வாரி கை காலெல்லாம் ஓடலை. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். அண்ட் இந்த டூ குட் டு பி ட்ரூ குட் நியூஸோட இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். அதர் வந்து ஸ்கூல் ட்ரிப்புக்கு போயிருக்கான் பேலூர் ஹலேபிட். ஸோ ஏர்லி மார்னிங் அவனை ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட சீக்வென்ஸ் தான் இது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு எனக்கு வெஜிடபிள் உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபியை நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மிச்ச உப்புமா கல்யாணத்துல எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அத்தர்வை காலையில் 4:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கும் லேட்டாக தான் படுக்கணும், ஏன்னா அத்தர் வரதுக்கு 11-11:30 மணி கூட ஆகிடும். அவ்வளோ கூட்டம் இருக்கும். இன்றைக்கி காலையில் ட்ராப் பண்ணும்போது கூட அவ்வளோ கூட்டம். அதனால தான் நாங்கள் 2 பேர் போனோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கேட் கிட்ட என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அத்தர் வந்து உள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கார் பார்க்கிங் வரைக்கும் நடந்து போகணும். ஸோ ஃபுல்லாக நடக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கேட் கிட்ட பார்க்கிங் இல்லை, பார்க்கிங் வந்து அந்த பக்கம் தள்ளி கொடுப்பாங்க. லேட்டாக தூங்கி நான் நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். ஸ்கூல் டே நாளைக்கு. கர்மா கரம் சாயா வெயிலில் உட்காந்துட்டு குடிப்போம். மதியானம் 2 மணிக்கு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. ಯಾಕೆ ಈಗ ನೀರು ಬಿಡ್ತಾ ಇದೆಯಾ? ಬೆಳಗ್ಗೆ ಇದ್ರೆ ಬೆಟ್ರ್ ಇರುತ್ತೆ ಅಲ್ವಾ? ಈಗ ತುಂಬ ಬಿಸಿಲಿದೆ. வெயில் அந்த சூட்டுக்கு எரிஞ்சிரும் அந்த ரூட்ஸ் எல்லாம். மத்தியானம் கொடுக்கவே கூடாது. காலையில் கொடுக்கலாம்னா ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி கொடுத்தாவே போதும். லன்ச் டைம். எக் ஆம்லெட், நாட்டு முட்டை, இதுதான் நம்ம தால் அண்ட் ரைஸ். தயிர் ஃப்ரெஷ்ஷாக உரைக்கி ஊற்றி வச்சுருக்கிற தயிர். லெஃப்ட் ஓவர் கிரேவி கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. இது வந்து மாதுளப்பழம். விஹான் வந்துட்டான் ஸ்கூல்ல இருந்து. Basically in the textbook what is given is depends on the factory. So where the plus sign is the not going to be. ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க விஹானோட ஸ்டடி பேட்டர்ன், அவனோட டைம் டேபிள். இப்போ போர்ட்ஸ் 10th போர்ட்ஸ் எழுத போகிறா இல்லைங்களா, டைம் டேபிள் எப்படி அவன் படிக்கிறான், அவனோட ஸ்டடி பிளான் டைம் டேபிள் ஷேர் பண்ண சொல்லி. Do you have a timetable? Okay. You don't have a timetable. This one. All this is correct. So start doing it now. This one. This one I drew it, but then I didn't see you have to tell what polarity marks. Other than that, here I didn't indicate the polarity. I forgot to put plus and minus, which should be. This is what you need to. Forgot to tie my graph here. ஸோ செகண்ட் ப்ரீ போர்டு ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, மார்க்ஸ் நல்லா தான் வாங்கியிருக்கான். அவனோட ஃபிக்ஸ்ட் டைம் டேபிள் எதுவுமே கிடையாது. இப்போ தான் கேட்டேன் இல்லைங்களா, விஹானோடது ஃபிக்ஸ்ட் டைம் டேபிள் எதுவுமே கிடையாது. இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா அவன் மேனேஜ் பண்ணிக்கிறான். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட், டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி, டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் விஹான் வந்து ஃபஸ்ட்டு வர பையன் கிடையாது, அதுவும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நல்லா பொறுப்பாக பயபக்தியோட படிப்பான். நல்லா படித்தா ஈஸிலி கிளாஸில் நான் ஸ்கூல்லையே டாப்பராக வரல. ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்குது. பட் அவன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ படிச்சுப்பான். ஆனால் ரொம்ப அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ணுற பையன். நைட் எல்லாம் உட்காந்து படிப்பான், லேட் நைட் படிப்பான், காலையில் அலாம் வச்சு சீக்கிரம் எந்திரிச்சு படிப்பான். ஸோ ரொம்ப அப்படியே படுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் எக்ஸாமுக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 6 months வந்து அவன் ரேசிங்கே போயிடுச்சு. ஸோ அவன் காம்பன்சேட் பண்ணி இந்த அளவுக்கு வரதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த பில் வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு விஹான். ஸோ ரொம்ப பெருமையாக நான் இதை சொல்கிறேன். ஸோ அது ஜோக் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் இப்போ போர்டு எக்ஸாம்ஸில் வந்து 6 months அவன் காம்பன்சேட் பண்ணி ஸ்கூல் கிளாஸஸ் போர்ஷன்ஸ் மிஸ் பண்ணி அவனாக படிச்சுட்டு டியூஷன் போட்டிருக்கோம். ஆனால் வாரத்தில் 2 நாள் தான் டியூஷன் போகிறான். அது 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே அவனாக மேனேஜ் பண்ணி படிச்சுக்கிறேன். மார்க்ஸ் எல்லாமே ஓகேவாக தான் வருது. அது இல்லாமல் அவன் ஜிம் போகிறது, அப்புறம் வந்து கீபோர்டுன்ற கிட்டார் கிளாஸஸ் போகிறான். அதை மேனேஜ் பண்ணி பிரகாரம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்டடி ஹாலிடே விஹானுக்கு. விஹானோட ஆஃப்டர் ஸ்கூல் ஹெல்தி ஸ்நாக் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். தயிரில் இந்த போமோகிரானேட் இருக்கு இல்லையா, மாதுளப்பழம் நல்லா மிக்சியில் அடித்து ஸ்மூதி, தயிர், கொஞ்சம் சுகரு, ஏதோ நட்ஸு போல், லஸ்ஸி,
ஸ்மூதி லஸ்ஸி, ஸ்மூதி கம் லஸ்ஸி நல்லாயிருக்கும். கலர் பாருங்கள் சூப்பர். அதர் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அவன் ஸ்கூல் ட்ரிப் போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கால். ஸோ க்யூட் கலர். எனக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்தா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து ஆலு மட்டர். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லை ரெசிபி சொல்லி கூட இருப்பேன். ஸோ இது வந்து பச்சையாக வெங்காயமோ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா சேர்த்தும் அரைச்சிக்கலாம், இல்லை காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து பவுடராக தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு இருக்குது அண்ட் ஃப்ரெஷ் பட்டாணி. ஸோ இது உரிச்சி, இது வந்து அத்தர் தான் எனக்கு உரிச்சு கொடுத்தான், ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ கூடயே வந்து இதுவும் ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச டபுள் பீன்ஸ், இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன். இது ரைஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடலை எண்ணெய் ஊற்றிருக்க காஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு சீரகம் சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்துக்கலாம்னா கூட பரவாயில்ல, சீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். சோம்பு இல்லைன்னா அதோட சேர்த்து அரைச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கூட வந்து பாருங்கள், ஒரே ஒரு ஏலக்காய், குட்டி சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு, மைல்டு ஃப்ளேவருக்கு, கொஞ்சோண்டு சோம்பு. இப்போ இந்த பேஸ்ட் ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பிளேன் ரெட் சில்லி பவுடர், தனியா தூள் கொஞ்சம் நல்லா தூக்கலாம். கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து டோட்டல் கம்ப்ளீட் நார்த் இந்தியன் ஸ்டைல். என்னதான் நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி இருந்தாலும் தாராளமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். இது நம்ம தோட்டத்துக்கு கறி லீவ்ஸ் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த மிக்சிலேயே நல்லா பெரிய சைஸ் பழுத்த டொமேட்டோ அரைச்சி சேர்த்துப்போம். இந்த கிரேவி வந்து ஃபுல்கா எண்ணெய் இல்லாத சுக்கா சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பூரியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபட்டாஃபட் ரெசிபி இது. கூடிய உப்பு சேர்த்துப்போம். உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக தோலோட கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பட்டர் பீன்ஸ் கூட போடலான்னு தான் நினச்சேன். பட் இருக்கிற பட்டாணி மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன். இதுவே நிறைய ஆகிப்போச்சு. ஸோ பட்டர் பீன்ஸ் இருக்கட்டும், ஆலு மட்டர் மட்டும் செய்வோம் இன்னைக்கு. ஸோ இது எல்லாமே பச்சையாக தானே அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ விசில் தான் வைக்க போகிறோம். ஒரே விசில் போதும். அதனால் ஒரு 2 minutes கொஞ்சம் நல்லா பாயில் கொடுத்துடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரே விசில். மணி பாருங்கள் 5:30, 5:35. ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டுட்ருக்கேன். இந்த மெத்தடில் காஃபி போட்டிருக்கீங்களா? ஸோ டைரெக்டாக காஃபி தூள் கொதிக்கிற பாலில் போட்டுட்டு நல்லா பால் வந்து கொதிச்சு இருக்கணும். அந்த சூட்லேயே இதோட டிகாஷன் பாலில் டைரெக்டாக இறங்கும். இது வந்து அன்னபூர்ணா, கோயம்புத்தூர் அன்னபூர்ணாலேருந்து வாங்கின காஃபி. ஸோ இது லைட்டாக இருக்கும், பட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து 100% பியூர் காஃபி, நோ ஷிக்கரி. விசில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னு 2 விசில் வச்சுட்டேன். ஸோ இப்போ மெயின் டிஷ் ரெடி. கூட சைட் டிஷ் வந்து ஃபிஷ். இன்றைக்கி வந்து சாமன் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முட்டை. ஐயோ ஒன்று உடஞ்சிருக்கு முட்டை, லேசாக எப்படி இருக்கு. ஸோ இந்த மீன் விஹானுக்கு ரொம்ப பிடிக்கும். சால்மன். இது வந்து சிங்கிள் போன் ஃபிஷ், இந்தியன் சாமன். அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான்வெஜ் கழுவும் போது என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தால் நான் ஹெல்ப் எடுத்துப்பேன், கழுவி மேரினேட் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக் ஃபிஷ், பேசிக் 4 மசாலா, உப்பு, மஞ்சள் தூள், பிளேன் ரெட் சில்லி பவுடர், கலந்த மிளகாய் தூள், அவ்வளோதான். லெமன். ஸோ போட்டு நல்லா ஒரு 1/2 hour 1 hour மேரினேஷன் ஆகட்டும். இப்போ கரெக்டாக மணி 6. மேரினேஷன் டன். விஹான் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள். எப்போ பார் ஒரே மாதிரி ரெசிபி. புதுசாக என்ன ட்ரை பண்ணுறது? அவனுக்கு வந்து அவனில் வச்சு எடுக்கணும். போன வாட்டி வைன் என்னென்னவோ ஹர்ப்ஸ் போட்டு அவனே ட்ரை பண்ணான். நான் தான் சொன்னேன், எக்ஸாம் எல்லாம் ஆகிட்டோம், அவனே ஒரு நாள் டிஷ் ஏதாவது ட்ரை பண்ணட்டும். ஸோ நமக்கு வந்து பேசிக் ஃபிஷ்ஷில் எல்லாம் ரொம்ப மசாலா போடாமல் இப்படி தான் பிடிக்குது. ஸோ நம்ம ஆலு மட்டர் ரெடி, நார்த் இண்டியன் ஸ்டைல். இதுலேயும் கரம் மசாலா, கிச்சன் கிங் மசாலா எது வேணால் போட்டு செய்யலாம். இது பட்டை கிராம்பு கூட பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் போட்டிருக்கேன், ரொம்ப லேசாக. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஆலு மட்டர் சாப்பிட்டது வந்து டெல்லியில் மத்தியானம் லஞ்ச். இதே மாதிரி தான் டூர் போயிருந்தோம். ஸோ மத்தியானமும் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணாங்க. சூடாக ரைஸ், ஆலு மட்டர்,
சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் ரைஸில் சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே சாப்பிடலாம். அப்படி நீங்கள் சப்பாத்தியில் பூரியோட சாப்பிட்றதா இருந்தால் வதக்கும் போதே லேசாக ஒரு இத்துணூண்டு சுகர் போட்டுக்கோங்க, சர்க்கரை சூப்பராக இருக்கும். And does he have school on Monday? ஃபிஷ்ஷு என்ன ஃப்ரெஷ்ஷு, செம்ம டேஸ்ட், சூப்பர்ப் டேஸ்ட். நாளைக்கு வந்து விஹானோட ஃபேர்வெல் இருக்குது ஸ்கூலில். Not tomorrow. நாளைக்கு ஏதோ கேபினெட் மீட் இருக்கான். டியூஸ்டே கேபினெட் லஞ்ச். ஸோ நாளைக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போக வேணாமா, டியூஸ்டேக்கு தான் ஃபேர்வெல் இருக்குது. ஆலு மட்டர் வித் சாமன் ஃபிஷ் ஃப்ரை. Salmon. ஆமண்ட் ஆலு மட்டர் வித் சால்மன் ஃபிஷ் ஃப்ரை. எப்படி இருக்கு? நைஸ் நோ? வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்போ 2 நிமிஷம் முன்னாடி எனக்கு ஒரு குட் நியூஸ்க்கு மேலே, அதுக்கு மேலே ஒரு ஹாப்பி குட் நியூஸ் கிடச்சிருக்கு. எனக்கு நிஜமாக சொல்கிறேன், இது வந்து ரியலான்னு எனக்கு இன்னும் அது சிங்கினால. ஸோ நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. பட் நான் வந்து அது இப்போ சொல்ல மாட்டேன், அது ஒரு சஸ்பென்ஸ். ஓகேவா? எல்லாம் நல்லபடியாக முடியணும். இது ரொம்ப பெரிய குட் நியூஸ். அண்ட் இது வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். எப்போயோ எவ்வளோ வருஷமாக சின்ன வயசுலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு அது இந்த மொமெண்ட்டில் வந்து அது ஆல்மோஸ்ட் கம் டு ஆயிடுச்சு. தேங்க்யூ. இது வந்து ஹாப்பி குட் நியூஸ். அந்த ஐயோ எனக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஓடலை, ஃப்ரோசன் ஆகி நிற்கிறேன். அண்ட் இதோட ரொம்ப பெரிய ஆல் இன் ஆல் என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் என்னோட எல்லாமே தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் எல்லாமே. யா மை காட். இந்த ஹாப்பி குட் நியூஸோட வீடியோ முடிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். எவ்வளோ குருவி பாருங்க. இப்போ ஆக்சுவலி நிறைய குருவி வருது. ஸோ இந்த குட் நியூஸ் வந்து நிஜமாக சொல்கிறேன், என்னோட தலையெழுத்தில் இருந்தால் அது வரோன்னு விட்டுட்டேன். ஸோ ஏதோ கால் வருது, ஃபோன் மேலே வச்சுட்டு வந்துட்டு சரி பரவாயில்ல வீடியோ முடிச்சுட்டு போய் பார்க்குறேன். ஸோ யூனிவர்ஸ் இஸ் லிசனிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ தான் தெரியும், இந்த மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம். பட் ஏதாவது நம்ம சின்சியராக கேட்குறோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி தான் ஏதோ மேஜிக் ஆயிருக்கு போல். ஸோ அது என்னன்னு நான் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து தான் சொல்லலான்றதை. பட் இவ்வளோ எல்லாம் சொல்லிட்டு சொல்லணும்னா நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ நான் அடுத்த விலாக்லேயே சொல்கிறேன். ஓகே, இந்த விலாக்ல அடுத்த. பட் நீங்கள் கண்டிப்பாக கெஸ் எடுங்க, ஏதாவது ஒரு கெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் அ ஜீனியஸ். ஸோ கெஸ் பண்ணுங்கள். நான் க்ளூ வந்து இதில் கொடுக்க முடியாது, க்ளூ கொடுக்குற மாதிரியே இது இல்லை. பட் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இது வந்து நத்திங் ரிலேட்டட் டு நம்மளோட வேலை, வீடு, அதாவது ஃபேமிலி, இல்லை என்ன சொல்கிறது யூடியூப், இல்லை ஏதாவது நத்திங். ஓகேவா? இதெல்லாம் நான் இதில் ரிலேட்டடே இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 கெஸ் கூட பண்ணலாம். சரியா? நான் வந்து அடுத்த vlogலயே நான் என்னன்னு ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து அமேசான் ஹாலோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். இப்போ வந்து நமக்கு வேலண்டைன் டே சேல் போயிட்டுருக்கு, அல்டிமேட் பிராண்ட் சேல். ஸோ மினிமம் 40% டிஸ்கவுண்ட் இருக்குது, ப்ளஸ் 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 10% கேஷ்பேக் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் பார்த்துருவோம். ஃபுட்வேர் ஒன்று வாங்கியிருக்கேன், நல்லா பர்பிள் லைலாக் கலரில். இது ஆக்சுவலி 2 கலர் வாங்கினோம். ஓகேவா? ஸோ ஒரு கலர் வந்து அதுவும் சூப்பராக இருந்துச்சு. என்ன தெரியுமா, நல்லா ரேடியம் லைம் க்ரீன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் என்ன அது போட்ட அழுக்கு தெரியும் இல்லைங்களா, அதனால தான் அது மாற்றிட்டு இது வாங்கிட்டேன். ஸோ ஓகேவா, அதோட நான் லிங்கும் கொடுக்குறேன். டாக்டர் செம்ம கம்ஃபர்டபுள். இந்த டேக் பிரிக்கணும், என்ன கம்ஃபர்டபுள் அப்பா. இது பாருங்கள், ஹவாய் செப்பல் மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து நல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் கூட போட்டுட்டு போகலாம். ரொம்ப சாஃப்ட். இது அந்த கால்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு குஷன் மாதிரி இருக்கும். பாருங்கள் என்ன லுக், சாஃப்ட்னஸ். எனக்கு இந்த மாதிரி ஃபுட்வேர்ஸ் தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா மழையில் தண்ணியில் கூட போட்டுட்டு போகலாம், ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நல்ல லாங் வாக்ஸ்க்கும் போகலாம். கொஞ்சம் ஹைட் வேணும்னா உங்களுக்கு ஹீல்ஸ் கூட இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட் ஈவன் ஹீல்ஸ் கூட இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லா கலர்ஸே பியூட்டிஃபுல். டாக்டர் ஹெல்த் சூப்பர் சாஃப்ட் லைட் வெயிட் ஃப்ளிப் ஃப்ளாப், 699 இதோட விலை. இந்த நியான் கலர் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கிறது, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கலரே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த கலர் பிடிக்கும். ஆக்சுவலி ஆஷ் கலர், சாம்பல் கலர்,
இல்லை இது ஒரு குர்த்தா சல்வார் குர்த்தி செட். இந்த கலர் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது இல்லை பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. யாருமே என்னோடய ஃபேவரட் கலர் வந்து ஆஷ் கலர் கிரே கலர்னு சொல்லவே மாட்டாங்க. பட் இது அப்படியே ஒரு கலரு எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கு இந்த கலர் மேட்ச் ஆகும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்குது இந்த கலர். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலிகன்ஸ், ஓகே, நல்ல ஒரு ராயல் இது அப்படின்னு என்னோட இது. ஸோ இந்த துணியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனும் இருக்குது. இந்த மெட்டீரியலில் சிம்பிள் குர்த்தி தான், வி நெக், இந்த மாதிரி வந்து ஒரு லேஸ் போட்டிருக்கு, கையில் ஒரு லேஸ் கொடுத்துருக்கு, எப்படி ஒரு ஷைனு. ஸோ இதுதான் இதோட பேண்ட். ஒரே கலரில் மோனோடோன் பேண்ட் அண்ட் குர்த்தி செட். கிரெப் சில்க் குர்த்தா செட் ஓட ப்ரைஸ் வந்து 579. குர்த்தா வித் செட் ரொம்ப நல்ல ப்ரைஸிங். இதில் உங்களுக்கு பிளாக் கலர் ஆப்ஷனும் இருக்குது. கண்ணுக்கு அப்படியே ப்ளசண்ட்டாக ஒரு கலரு பேஸ்டல் பிங்க். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, ஆஷ் கலரில் சேம் டு சேம் சிமிலர் பேட்டர்ன் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பிளேன் சாலிட் குர்த்தி இது. பட் அதே மாதிரி அதே ஸ்டைலில் 3/4 ஸ்லீவ்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள் லேஸ் கொடுத்துருக்கு. லேஸ் கொடுத்தாலே ஒரு மாதிரி கேர்லி நல்ல ஒரு ஃபெமினின் ஒரு பேம்பரிங் லுக் வருது. ரொம்ப க்யூட் பாருங்கள். இங்கே லேஸ், கையில் லேஸு, கால்லையும் லேஸ், ஆங்கிள் லெங்த் பேண்ட்ஸ். பாலி சில்க் ஸ்ட்ரெயிட் குர்த்தா வித் பேண்ட் ஓட விலை 649. இதே கலர் ஆனால் வேறு ஸ்டைல், அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடச்சிரும். இது வந்து டீல் க்ரீன். அழகாக இருக்குல்ல. லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அவ்வளோதான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட், லிமிட்டடாக இருக்கும், டு த பாயிண்ட் இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். அவ்வளோதான், ஹால் டன். லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முடிச்சிரும். அண்ட் விடாமுயற்சி மூவி நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கோம். அது விஹான் நேத்தே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டேன் என் ஹஸ்பண்டோட. ஸோ அதோட ஷார்ட்டும் நான் வந்து நேற்று போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா மூவி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி கெஸ் பண்ணுங்கள் குட் நியூஸ் என்னன்னு சொல்லி. அடுத்த vlogல குட் நியூஸ் என்னன்னு அதோட பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு ஃப்ரைடே.